வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். 16/5/2025 அன்று அரசு தேர்வுகள் இயக்கத்தால 10th பப்ளிக் எக்ஸாமினுடைய ரிசல்ட் அனாலிசிஸ் வெளியிட்டிருக்காங்க. இதுல மொத்தமா தேர்வு எழுதிய மாணவர்கள் எத்தனை பேர், அதுல அவங்க தேர்ச்சி எவ்வளவு பெற்றிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்டமும் எந்த அளவுக்கு தேர்ச்சி நிலையில இருக்காங்க, நெக்ஸ்ட் எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்ல எவ்வளவு 100 சென்டம் ஸ்கோரர்ஸ் இருக்காங்க, அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பர்டிகுலரா எவ்வளவு இருக்கு, பிரைவேட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, அண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் அனாலிசிஸ் தான் இதுல கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். பகுப்பாய்வு சுருக்கத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க. இதுல தேர்வு எழுதிய மொத்த மாணவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,71,239, மாணவர் எண்ணிக்கை 4,35,119. அதுல மாணவர்கள் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 4,36,120 பேர் எழுதியிருக்காங்க. அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் பாத்தீங்கன்னா 8,17,261, அதாவது 93.80%. மாணவியர் பொறுத்த வரைக்கும் 4,17,183 பேர், அதாவது 95.88% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் மாணவர்கள் பாய்ஸ்ல பாத்தீங்கன்னா 4,78 பேர், 91.74% பாத்தீங்கன்னா தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மாணவர்களை விட 4.14% மாணவியர்கள் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதுல தேர்வுக்கு ஆப்சென்ட் ஆனவங்க பாத்தீங்கன்னா 15,652 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2024ல தேர்வு எழுதிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா 8,94,264, அதுல தேர்ச்சி பெற்றவங்க பாத்தீங்கன்னா 8,18,743. இது பாத்தீங்கன்னா 91.55%. லாஸ்ட் இயரை விட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2.25% கூடுதலா தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ல பாருங்க. மொத்த பள்ளிகளோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 12,485, அதுல மேல்நிலை பள்ளிகள் பாத்தீங்கன்னா 7,555, உயர்நிலை பள்ளிகள் 4,930. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 4,917. அதுல பர்டிகுலரா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா 1,867 பள்ளிகள் 100% தேர்ச்சி கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதுல அரசு பள்ளிகள் பாத்தீங்கன்னா 91.26% மாணவர்கள் எத்தனை பேர் எழுதிருக்காங்களோ அதுல பாத்தீங்கன்னா 91% பக்கமா பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்க, எல்லாம் பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்டட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் 93.63%. தனியார் சுயநிதி, அதாவது பிரைவேட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் 97.99% பாஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இருபாலர் பள்ளி, தட் இஸ் கோ எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா 94.06%, கேர்ள்ஸ் ஸ்கூல் பாத்தீங்கன்னா 95.36%, பாய்ஸ் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் 87.84% பாஸ் பண்ணிருக்காங்க. பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 7.52% அதிகமா கூடுதலா பாஸ் பண்ணிருக்காங்க. அதே போல கோ எஜுகேஷன் பாய்ஸ் ஸ்கூல்ல கம்பேர் பண்ணும்போது 6.22% கூடுதலா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இப்போ பாடவாரியான 100 மதிப்பெண்கள் பெற்ற விவரம், 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை பார்க்கலாம். இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா 8, அடுத்தது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா 346, கணிதத்துல 1996, அறிவியல் பொறுத்த வரைக்கும் 10,838, சமூக அறிவியல் 10,256 பேர் பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எழுதின மாணவர்கள்ல 98.09% பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இங்கிலீஷ்ல 99.46%, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 96.57%, சயின்ஸ்ல 97.90%, சோஷியல்ல பாத்தீங்கன்னா 98.49%. ஓவராலா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் பாத்தீங்கன்னா 99.46 எடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அதன் பின்ன பாத்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ், அதன் பின்ன பாத்தீங்கன்னா தமிழ், அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா சிவகங்கை, செகண்ட் பொசிஷன்ல, அதாவது இது எடுத்துக்கூடிய தேர்ச்சி சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 98.31%, விருதுநகர் எடுத்துக்கக்கூடிய தேர்ச்சி சதவீதம் 97.45%, தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் 96.76%, கன்னியாகுமரி 96.66%, திருச்சி பாத்தீங்கன்னா 96.61% எடுத்து இது 1, 2, 3, 4, 5 5 பிளேசஸ் பிடிச்சிருக்கு. அதுல அரசு பள்ளியில அதிகமா தேர்ச்சி கொடுத்துருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல சிவகங்கை 97.49%, விருதுநகர் பொறுத்த வரைக்கும் 95.57%, கன்னியாகுமரி 95.47%, திருச்சி 95.42%, தூத்துக்குடி 95.40% கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எழுதியிருக்காங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா 12,290 பேர் எழுதியிருக்காங்க. அதுல 11,409 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. தட் இஸ் அப்போ சதவீதத்துல பாத்தீங்கன்னா 92.83%. அதே போல சிறைவாசிகளை பொறுத்த வரைக்கும் 237 பேர் எழுதியிருக்காங்க. அதுல 230 பேர், கிட்டத்தட்ட 97.05% பாஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து பிரைவேட் கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 23,769 பேர்ல 9,616 பேர், மொத்தமா 40.46% பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணி போயிருக்காங்க. சென்ற ஆண்டுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிற ரிசல்ட் அனாலிசிஸும் கொடுத்துருக்காங்க. 2021 பொறுத்த வரைக்கும் இது கொரோனா செட் சொல்லுவாங்க. 9,60,216 பேர் எழுதினாங்க, அனைவரும் பாஸ், அதனால 100%. 2022 பொறுத்த வரைக்கும் 9,12,620, அதுல 8,21,994 பேர் பாஸ் ஆயிருந்தாங்க. 90.7%. 2023 பொறுத்த வரைக்கும் 9,14,320, அதுல 8,35,614 பேர் பாஸ் ஆயிருந்தாங்க. 91.39%. அடுத்து 2024 பொறுத்த வரைக்கும் 8,94,264 பேர்ல 8,18,743 பேர் பாஸ் பண்ணி 91.55% எடுத்திருந்தாங்க. 2005 இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நான் முன்னர் சொன்ன போல 8,71,239 பேர்ல 8,17,261 பேர் பாஸ் பண்ணி 93.80% உயர்ந்திருக்காங்க. ஆக்சுவலா நீங்க பார்த்தா தெரியும், வருஷம் உயர்வு நடந்துட்டே இருந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை சென்டம் எடுத்துக்காங்க பாருங்க. லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் 32 சென்டம்,
ஓகே, இப்போ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ், உருது, மலையாளம், ஃப்ரெஞ்ச் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 32 சென்டம் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 346, மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் 1996, சயின்ஸில் 10,838, சோஷியலில் 10,256. நான் முன்னாடி சொன்ன போல தான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 23,428 சென்டம் கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 6,247 ஸ்கூலில் 1,867 ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 100% தேர்ச்சி. ஸோ அதில் எழுதின பசங்க எல்லாருமே பாஸாக இருக்காங்க. ஸோ 1,867 ஸ்கூல்ஸ் 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எய்டட் பொறுத்த வரைக்கும் 1,808ல் 459 ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட். ப்ரைவேட் பொறுத்த வரைக்கும் 4,430ல் 2,591 ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, அதில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிச்சாங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்டர் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய 5,627ல் 1,666 ஸ்கூல்ஸ் 100% கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதிதிராவிட வெல்ஃபேர் பார்த்தீங்கன்னா 206 ஸ்கூல்ஸில் 97 ஸ்கூல்ஸும், கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் 139ல் 27 ஸ்கூல்ஸும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் 3 ஸ்கூலில் ஸோ 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலர்ஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 60 ஸ்கூல்ஸில் 22 ஸ்கூல்ஸ் வந்து 100% ரிசல்ட். நெக்ஸ்ட் முனிசிபாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 132 ஸ்கூல்ஸ்லாம் 16 ஸ்கூல்ஸும், சோஷியல் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 ஸ்கூலில் 3 ஸ்கூலும், சோஷியல் வெல்ஃபேர் பொறுத்த வரைக்கும் 7ல் 4 ஸ்கூல்ஸும், அடுத்து ட்ரைபல் வெல்ஃபேர் பொறுத்த வரைக்கும் 67ல் பார்த்தீங்கன்னா 32 ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக 1,867 ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் வந்து 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ சிவகங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ 278 ஸ்கூல்ஸில் 100% வாங்கின ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 175, விருதுநகரில் 379க்கு 179, சாரி 349க்கு 179, தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் 308க்கு 161, கன்னியாகுமரியில் 435க்கு 236, திருச்சியை பொறுத்த வரைக்கும் 445க்கு 210, கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 518க்கு 225, பெரம்பலூர் 141க்கு 70 ஸ்கூல்ஸ், அரியலூருக்கு 172க்கு 89 ஸ்கூல்ஸ், தருமபுரி பொறுத்த வரைக்கும் 318க்கு 169 ஸ்கூல்ஸ், கரூர் பார்த்தீங்கன்னா 188ல் 85 ஸ்கூல்ஸ், ஈரோடு 353ல் 168 ஸ்கூல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் 408ல் 163 ஸ்கூல்ஸ், திருவாரூர் பொறுத்த வரைக்கும் 228ல் 92 ஸ்கூல்ஸ், தென்காசி பொறுத்த வரைக்கும் 228ல் 100 ஸ்கூல்ஸ், விழுப்புரத்தில் 362ல் 192 ஸ்கூல்ஸ், காஞ்சிபுரத்தில் 183க்கு 77 ஸ்கூல்ஸ், திருப்பூர் பொறுத்த வரைக்கும் 348ல் 162 ஸ்கூல்ஸ், கிருஷ்ணகிரியில் 395க்கு 167 ஸ்கூல்ஸ், நாமக்கல் பொறுத்த வரைக்கும் 295ல் 115 ஸ்கூல்ஸ், கடலூரில் 438க்கு 204 ஸ்கூல்ஸ், திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் 285க்கு 122 ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுவே மதுரை பொறுத்த வரைக்கும் 482 ஸ்கூல்ஸில் 168 ஸ்கூல்ஸ் 100% ரிசல்ட். ஸோ மயிலாடுதுறையில் 168க்கு 63, ராமநாதபுரத்தில் 220க்கு 98, புதுக்கோட்டையில் 335க்கு 111, திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் 349க்கு 122, ஊட்டியில் 185க்கு 79 ஸ்கூல்ஸும், திருவண்ணாமலையில் 499க்கு 174, திருப்பத்தூருக்கு 223 ஸ்கூல்ஸில் 85, சேலம் 523ல் 130, நாகப்பட்டினம் 138ல் 41 ஸ்கூல்ஸ், தேனியை பொறுத்த வரைக்கும் 200ல் 74 ஸ்கூல்ஸ், ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் 194ல் 59 ஸ்கூல்ஸ், சென்னை பொறுத்த வரைக்கும் 802 ஸ்கூல்ஸ், 172 ஸ்கூல்ஸ், செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் 363ல் 79 ஸ்கூல்ஸ், திருவள்ளூர்ல 440க்கு 97 ஸ்கூல்ஸ், கள்ளக்குறிச்சியில் 227க்கு 42 ஸ்கூல்ஸ், வெள்ளூர் பொறுத்த வரைக்கும் 242ல் 49 ஸ்கூல்ஸ், காரைக்கால் பொறுத்த வரைக்கும் 34ல் 18 ஸ்கூல்ஸ், புதுச்சேரியில் 146க்கு 95 ஸ்கூல்ஸ் 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட், கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர்ஸ் எல்லாமே சேர்த்துனது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ சிவகங்கை பொறுத்த வரைக்கும் 137 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் 79 ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விருதுநகரில் 191க்கு 75, கன்னியாகுமரியில் 136க்கு 65, திருச்சியில் 223க்கு 92, தூத்துக்குடியில் அதாவது தூத்துக்குடியில் 89க்கு 35, அரியலூரில் 119க்கு 50, தர்மபுரி 225க்கு 105, பெரம்பலூரில் 91க்கு 36, கரூருக்கு 115க்கு 35, விழுப்புரம் 241க்கு 110, 189க்கு 66 ஈரோடு ஸ்கூல்ஸ் வந்து 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ தஞ்சாவூர் 228ல் 88 ஸ்கூல்ஸ், கோயம்புத்தூர் 195க்கு 46, கடலூர் 246க்கு 102, காஞ்சிபுரம் 100க்கு 32, கிருஷ்ணகிரி 272க்கு 95, தென்காசி 80க்கு 20, திருவாரூர் 143க்கு 44, திருநெல்வேலிக்கு 93க்கு 27, நாமக்கல் 162க்கு 40, திருவண்ணாமலை 348க்கு 101 ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் திருப்பத்தூர் பொறுத்த வரைக்கும் 114 கவர்மெண்ட் ஸ்கூலில் 33 ஸ்கூல்ஸ் 100% ரிசல்ட்ஸ், புதுக்கோட்டையில் 221க்கு 43, ராமநாதபுரத்தில் 138க்கு 47, திருப்பூரில் 163க்கு 39, திண்டுக்கல்ல 171க்கு 48, மதுரையில் 214க்கு 56, நாகப்பட்டினத்தில் 95க்கு 21, சேலம்ல 296க்கு 45, ராணிப்பேட்டையில் 120க்கு 28 ஸ்கூல்ஸ், மயிலாடுதுறையில் 77க்கு 118 ஸ்கூல்ஸ், ஊட்டியில் 93ல் 32, தேனியில் 106ல் 29 ஸ்கூல்ஸ், திருவள்ளூர்ல பார்த்தீங்கன்னா 225ல் 26 ஸ்கூல்ஸ், செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் 146ல் 14 ஸ்கூல்ஸ், கள்ளக்குறிச்சியில் 146க்கு 11 ஸ்கூல்ஸ், அடுத்து சென்னையில் 161க்கு 17 ஸ்கூல்ஸ், வெள்ளூர்ல பார்த்தீங்கன்னா 135க்கு 16 ஸ்கூல்ஸ், காரைக்காலில் 1க்கு ஸோ எந்த ஸ்கூல்ஸும் தரல அப்படின்னு 0 கொடுத்துருக்காங்க, புதுச்சேரியில் 2க்கு 1 ஸ்கூல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிறதெல்லாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் எவ்வளோ அப்டேட்டடாக இருக்காங்க, அதில் என்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. That's all. Like, share and subscribe Shifa Diaries.